போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறையருள் மலர மனங்கள் பூக்க சிந்து வசந்தம் வாழ்வில் பொங்கு வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்க சிந்து வசந்தம் வாழ்வில் பொங்கு வாரும் இறை குலமே. தவித்திட்டு வீடுகிறே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடதனில் தொடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளி. பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பறியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பறியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் அடிலே இறையருள் மலர மனங்கள் பூக்க சிந்து வசந்தம் வாழ்வில் பொங்கு வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சியின் பக்தர்களே, தச்சூர் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் தெய்வீக திருப்பலியில் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வழிபாடானது நம் வாழ்வில் ஐயம் களைந்து வாழ அழைப்பு விடுக்கின்றது. ஐயம் நம்மை நம்பிக்கையை அழித்து கலக்கமுறச் செய்கிறது. எனவே ஐயம் தவிர்த்து இறை வார்த்தையின்படி வாழ இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஈரனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீர். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரை அறிக்கிடுவதில் வளமக்கிணங்களை ஒன்று சேர்த்தருளினீரே. திருமுழுக்கு தண்ணீரால் புதவிருப்படைந்தவர்கள் மனங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் ஒரே பரிவிரக்கம் கொண்டிருக்க அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்புள் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 11 முதல் 26 முடிய. கால் ஊனமிற்று இருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதைக் கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறை பற்றாலோ இவரை நடக்கச் செய்துவிட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்றபோதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார்.
இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால்தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையை உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்து விட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடமிருந்து என்னைப் போல் ஒரு இறைவாக்கினரை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களின நின்று அடியோடு அழிக்கப்படுவார் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம் உன் மரபினர் வழியாக மண்ணில் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்று கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்றச் செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறிவர் ஆக்கியுள்ளார். மாட்சியையும் மேன்மையும் அவருக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்திச் செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. Hallelujah.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 24 இறை திருவசனங்கள் 35 முதல் 48 முடிய. சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அவர் கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த பொழுது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரிதாக்குக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவி கிடையாதே என்று அவரிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவர்களிடம் கொடுத்தார்கள். அதை அவர்கள் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபொழுதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்பொழுது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நாம் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலை செல்ல வேண்டும் என்றால் நம்மிடையே அதற்கான உறுதிப்பாடு, அதாவது நாம் கடந்து செல்லப்படக்கூடிய அந்த பாதைக்கு தேவையான நேரான ஒரு உறுதிப்பாடும் இலக்கும் நம்மிடையே இருக்க வேண்டும். அப்படி இலக்கு இருப்பவர்களிடம் நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும். நம்மில் பலரிடையே ஐயமுற்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே கூட சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், ஏன் ஐயமுற்று நம்பிக்கை எழுந்திருந்திருக்கிறீர்களே என்று கேட்கின்றார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 1959ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பிரான்ஸ் போல்டன் எனக்கூடிய ஒரு நபர், எல்லாருக்கும் தெரிந்த அந்த நயகரா வீழ்ச்சி, அது மிக அகலமான பறந்து விரிந்த ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி ஆகும். அந்த நீர்வீழ்ச்சி பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் அமெரிக்கா முதற்கொண்டு கனடா வரை என பெரிய ஒரு அகண்ட ஒரு நீர்வீழ்ச்சி, மிக பயமாக பார்க்கக்கூடிய ஒரு
நீர்வீழ்ச்சியாக இருக்கிறது. அந்த நீர்வீழ்ச்சியிலே இந்த பிரான்ஸ் போல்டன் என்னக்கூடிய நபர் ஒரு முனையிலிருந்து மறுமுனையிலே கயிறை கட்டிக்கொண்டு நான் நடப்பதாக சொல்லி கொண்டார். அதை பார்ப்பவர்கள் அனைவருமே அவரை பார்த்து சிரித்தார்கள். ஆனாலும் கூட ஒரு நாள் அவ்வாறே அமெரிக்க மக்களையும் அந்த கனடா மக்களையும் அழைக்கின்றார். ஒரு நாள் அந்த கயிறு கட்டப்படுகிறது. அந்த கயிறிலே கையிலே ஒரு கொம்பை ஏந்தி கொண்டு இங்கிருந்து அங்கு அவர் செல்லுகின்றார். ஒரு முனையிலிருந்து நடுவில் வந்தவுடன் மக்களை பார்த்து நான் என்னுடைய இலக்கில் பாதை அடைந்து விட்டேன் என்று ஆனந்தமாக சொல்லுகின்றார். திரும்பவும் அந்த மீதி எல்லையை அவர் அடைகின்றார். அடைந்து முடித்தவுடன் மக்களை பார்த்து ஆனந்த புன்னகையிட்டு இவ்வாறு சொல்லுகின்றார், நான் திரும்பவும் இந்த முனையிலிருந்து அந்த முனைக்கு செல்ல ஆசைப்படுகிறேன். யாராவது என்னிடம் வந்தீர்கள் என்றால் என்னுடைய தோளில் சுமந்து கொண்டு நான் செல்லுகிறேன் என்று மக்களை பார்த்து அறைகூவல் எடுக்கிறார். ஆனால் ஒருவர் கூட அவர் கூப்பிட்ட அந்த குரலுக்கு செவி மடுக்கவில்லை. மாறாக அவருடைய உதவியாளர் ஹென்றி எனக்கூடிய இந்த நபர் அவரிடம் வருகிறார். அவரை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு இங்கிருந்து, அதாவது அமெரிக்காவிலிருந்து கனடா கூடிய அந்த இடைவெளியில் உள்ள அந்த தூரத்தில் 52 அடி அந்த ஆழத்திலே அவர் பயணிக்கின்றார். ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு சென்று வெற்றியும் பெற்றுவிடுகின்றார். திரும்பவும் மக்களை பார்த்து கேட்கிறார், நான் இந்த முனையிலிருந்து அந்த முனைக்கு செல்ல ஆசைப்படுகிறேன், என்னிடம் வேற யாராவது வர தயாராக இருக்கிறீர்களா என்ற அந்த அறைகூவலை இடுகின்றார். ஆனால் மக்கள் அங்க இருந்த அனைத்து மக்களுமே மிகவும் தயக்கமுடையவர்களாகவும் ஐயமுற்றவர்களாகவும் அந்த அவர் சென்ற அந்த உறுதிப்பாட்டையும் அவர் சென்ற நம்பிக்கையையும் அவர்கள் பார்க்காமல் நம்மளுக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ, அதில் நாம் கடக்க முடியுமோ என்ற ஒரு சந்தேக குணத்தோடு அவர்கள் அந்த இடத்துல இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆம், கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கும் பொழுது ஐய உணர்வோடு இருந்த சீடர்களை பார்த்து ஏன் ஐயமுடமோடு கலக்கத்தோடு நிற்கிறீர்கள் என்பதை கூறுகின்றார். பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது நாமும் கலக்கமுற்றுதான், அதாவது ஐயமுற்ற சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிறுவர்களை எடுத்துக்கொண்டால் என்ன படிக்கப் போகிறோம், அல்லது படித்தோம், அல்லது என்ன வாழ்க்கையிலே நாம் செய்ய போகிறோம் என்ற ஒரு கலக்கமுற்ற ஒரு சூழ்நிலை, நன்றாக மார்க் எடுக்க வேண்டும், மதிப்பெண்கள் பெற வேண்டும் ஒரு சூழ்நிலை, அல்லது எழுதியிருக்கிற தேர்விலே நல்ல மதிப்பெண் பெறுவிடுமா அப்படின்னு ஒரு ஐயமுற்ற ஒரு சூழ்நிலை, அல்லது நான் படித்தது ஞாபக சக்தியோடு எழுத முடியுமா என்ற ஒரு ஐயமுற்ற சூழ்நிலை. உறவு முறையிலே பார்க்கும் பொழுது கணவன் மனைவியிடையே நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, கணவன் ஏற்றுக்கொண்டாலும் மனைவி ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை, அவர்களுக்கிடையே ஒரு உறவு முறை ஏற்படுகின்ற ஐயமுற்ற ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் அன்பு செலுத்தவரிடம் நம்பிக்கையில்லாத ஒரு தன்மை. இந்த நம்பிக்கையில்லாத ஒரு தன்மை அல்லது இந்த ஐயமுற்ற ஒரு சூழ்நிலை மற்றவர்கள் உண்மைத்தன்மையில் இருந்தாலும் ஏமாற்றக்கூடிய ஒரு சிந்தனையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆக இந்த அன்பு செலுத்தவர்களிடம் இப்படியாக ஒரு ஐயமுற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றது. இது முதியோர்களுடைய நிலையில் பார்க்கும் பொழுது என்னுடைய மகன் அல்லது என்னுடைய மகள் என்னுடைய முதிர்ந்த வயது என்னை எவ்வாறு பார்த்து கொள்ளப் போகிறார்கள், என்னுடைய வாழ்வு பிற்காலத்தில் எப்படி இருக்கின்ற ஒரு ஐயமுற்ற சூழ்நிலை. நான் இவ்வாறாக என்னுடைய பிள்ளையை பெற்று வளர்த்திருக்கின்றேன், பிற்பாடு வருகின்ற அந்த மருமகளோ அல்லது மருமகனோ என்னுடைய பிள்ளையை என்னிடமிருந்து பிரித்து சென்று விடுவான் என்ற ஒரு ஐயமுற்ற ஒரு சூழ்நிலை. இப்படியாக நம்முடைய வாழ்வு இப்படியாக ஐயமுற்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஒருத்தட்ட கடன் வாங்குறோம், கடத்தை கொடுக்க முடியுமான ஒரு பயமான ஒரு சூழ்நிலை, அல்லது கடத்தை வாங்க முடியுமா ஒரு சூழ்நிலை. இப்படியாக பயமுற்ற சூழ்நிலையிலே நம்பிக்கை இழந்து காணப்படுகின்றோம். ஆக இப்படிப்பட்ட கலக்கமுற்ற சூழ்நிலை தான் இன்று சீடர்களை ஆண்டவர் சந்திக்கின்றார். எங்களோடு 3 வருடங்களாக பயணித்த ஆண்டவர் இன்று எங்களோடு இல்லை, எங்களுக்கு உறுதி தந்த ஆண்டவர் எங்களோடு இல்லை, நாங்கள் பயணித்த போது எங்களோடு இருந்து நாங்கள் ஆபத்தில் இருக்கும் பொழுது எங்களை காத்த ஆண்டவர் எங்களோடு இல்லை, நாங்கள் பல நிலைகளில் எப்பொழுதெல்லாம் சோர்வுற்றிருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் எங்களை தட்டி கொடுத்த ஆண்டவர் எங்களோடு இல்லை. இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், எங்களை உயர்ந்த நிலையில் அவர் வைத்திருப்பார் என்றுதான் அவர்களோடு நாங்கள் இருந்தோம், இன்று ஆண்டவர் எங்களோடு இல்லை என்று கலக்கமுற்ற அச்சமுற்ற வாழ்க்கையை தொலைத்துவிட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த சீடர்கள் அந்த அறையில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் தோன்றுகிறார். முதலில் அவருக்கு சமாதானத்தை தருகின்றார், அமைதியை தருகின்றார். அந்த அமைதியை தந்தவுடன் அவரிடம் இருந்த முதலில் இருக்கின்ற அந்த ஐயமுற்ற சூழ்நிலையை சுட்டி காட்டுகின்றார். ஏன் ஐயமுற்று கலங்குகிறீர்கள் என்று கூறுகின்றார். ஆம், கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த ஐயமுற்ற சூழ்நிலை நம்முடைய திருவிவிலியத்திலும் பல இடத்திலே பார்க்கின்றோம். ஏவாள் முதற்கொண்டு, இஸ்ராயேல் முதற்கொண்டு, மோசே முதற்கொண்டு, தொழுநோயாளான நாமான் முதற்கொண்டு, சக்கரியா முதற்கொண்டு, பேதுரு முதற்கொண்டு பல நேரங்களில் நாம் இப்படியாக ஐயமுற்ற சூழ்நிலையில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம்
கண்டிப்பாக இந்த தினத்தில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஏன் இப்படியாக ஐயமுற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது, நம்மோடு பயணிக்கின்ற ஆண்டவரை நாம் தினசரி கண்டு கொள்ளாத ஒரு தன்மை. இப்பொழுதெல்லாம் நாம் எதை கண்டு கொண்டிருக்கின்றோம்? நம்மில் இருக்கின்ற உண்மை அன்பை மறந்துவிட்டு கையில் இருக்கின்ற இயந்திரமான அந்த செல்போனை நாம் அதிகமாக பிடித்து கொண்டிருக்கிறோம். செல்போன் இல்லைனா பைத்தியம் பிடிச்சிடும். செல்போன் இல்லைனா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், செல்போன் இல்லைனா நானும் படிக்க போக மாட்டேன், செல்போன் இல்லைனா எனக்கு அது இல்லை இது இல்லை. வாழ்க்கையை தொலைத்த நிலையில் பல இளைஞர்கள் சிறுமிகள் இன்றைய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்மை அன்பு, அருகில் இருக்கிற அந்த அன்பை மறந்துவிட்டு நாம் இதோ இருக்கின்ற அந்த செல்போனிலே நமக்கு தொலைத்தொடர்பு சாதனத்தில் இணையதளத்தில் வருகின்ற நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இன்று பல இளைஞர்களுடைய வாழ்வு போய்கொண்டு தான் இருக்கிறது. அப்படியாக சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு சொல்ல வருவது என்றால், நான் உன்னோடு உன் உள்ளே உறைந்திருக்கிறேன், நீ செய்வதெல்லாம் ஆலயத்திற்கு வரும்பொழுதும் சரி, வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி, என்னை எடுத்து வாசி, நான் உன்னோடு பேச ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நம்பிக்கையில்லாத திண்மை எப்படி ஏற்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, எரேமியர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாம் கேட்கின்ற அந்த இறை வார்த்தையை நாம் ஆழமாக உணர்ந்து கேட்கப்பட வேண்டும், நம்மில் வாழ்வாக்க வேண்டும். இறைவார்த்தையாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த எரேமியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடியார் மிக அழகாக 10வது அதிகாரம் 17வது வசனத்திலே மிக தெளிவாக சொல்கின்றார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 11வது அதிகாரம் 1வது வசனத்திலே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பதை கிடைக்கும் என்று உறுதியை பாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கண்ணுக்கு புலப்படாத ஒற்றை பற்றி, ஐயமில்லாத ஒரு சூழ்நிலையை பற்றி ஆழ்ந்த நம்பிக்கையோடு இருக்க அது நமக்கு அழைக்கப்படுகின்றது. ஆம் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 6வது அதிகாரத்திலே, நம்பிக்கையால் இன்றி கடவுளுக்கு ஒருவரும் உகந்தவராய் இருக்க முடியாது என்பதை சுட்டி காட்டுகின்றது. நாம் வாழ்கின்ற சூழ்நிலையிலே ஐயம் நம்மில் எழலாம். ஆனால் நாம் அதிகமாக டெம்பரவரி என சொல்லக்கூடிய தற்காலிக இன்பத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். தற்காலிக இன்பம் என்பது இப்பொழுது எனக்கு கிடைக்கும் என்று நாம் நினைத்திருந்தால் உடனடியாக அது கிடைத்துவிடும், நன்றாக இருக்கும், சந்தோஷமாக இருப்போம், அதில் நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருப்போம். ஆனால் அது நிலையான இன்பத்தை கொடுப்பதல்ல. நிலையான இன்பம் என்பது நம்மில் உறைந்திருக்கும் இறைவனை நாம் இறைவார்த்தையோடு பேசும் பொழுது, இறைவார்த்தையோடு தியானிக்கும் பொழுது, இறைவார்த்தையோடு வாழும்பொழுது, இறைவார்த்தையை வாழ்வாக்கும் பொழுதுதான் அது நிரந்தரமான அன்புக்கு இட்டு செல்லும். ஆனால் நாம் தேடிக்கொண்டிருப்பது, நாம் ஓடிக்கொண்டிருப்பது, நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது எல்லாம் டெம்பரவரி, அதாவது தற்காலிக இன்பத்தை, மகிழ்ச்சியை நோக்கிதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நாம் நிரந்தரமான மகிழ்ச்சி நாம் பெற வேண்டும் என்றால் நாம் இறை வார்த்தையில் இணைந்து வாழ வேண்டும், சிந்தித்து வாழ வேண்டும். அந்த இறை வார்த்தை நம்மை எல்லா ஐயங்களிலிருந்தும் போக்கி நம் ஆண்டவரோடு இணைந்து நித்திய வாழ்விற்கு இட்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இத்திய கருத்துக்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேண்டுதல்களையும் தேவைகளையும் இறைவனுடைய வழிவிடத்திற்கு நாம் கொண்டு வருவோம். திரு அவையை வழிநடத்தும் திருப்பணியாளர்கள் அனைவரது ஆன்மீக வாழ்வை நீ நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உம் பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுக்கு அளிக்கப்படும் பொறுப்புகள், கடமைகளை நிறைவாக செய்து கிறிஸ்துவையும் திருச்சபையையும் அன்பு செய்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நற்கருணை உட்கொள்வதன் மூலம் கிறிஸ்துவை நம் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவரை பிறருக்கு அறிமுகப்படுத்த வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, பாவத்தை மட்டுமல்ல பாவச் சூழ்நிலையும் நாங்கள் விட்டு விலக உமக்கேற்ற பிள்ளைகளாக ஒரே அப்பம் ஒரே மீட்பு என்று உமது உறுப்புகளாய் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காய் மௌனமாய் ஜெபிப்போம். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கு மேலாக நம் வாழ்வில் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு வழிபிடத்து கொண்டு வந்திருக்கிற மன்றாட்டுக்களை எல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில்
உன்னிடத்தில் என்னை ஆண்டவரே, கொடுத்தேன். மகாணி வாழ்த்துவதாக. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீடு சொல்லி வந்திருந்தையும் என் தாயும் நீ என்றோ. நீ என்னை யாரும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நீரையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழையில் நிம்மதி இழந்து நின்றேன். மனமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலியின தந்தவரை உனக்கு நான் இதை அறிப்பேன். இன்று உனக்கு நான் இதை அறிப்பேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அனுமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் பலிப்பொருட்களை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணகருள் உதவிகளை விரைவாய் பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஆடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களாயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம்
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தருகிற விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்திலிருந்தருளிவர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமுடையும். காட்சி என் வாழ்வினூற்றி இறைவாயின் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாரி உன்னை தருவார். என் வாழ்வும்
எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவார், என் சுவாச காட்சி என் வாழ்வினூற்றி இறைவாயின் உள்ளம் வருவார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பில் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமதருள் உதவியை அளித்து இன்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. திவ்ய மதுரமாமே அதை தேடி நாடி ஓடி வருவாய் தினமும் நீ மனமே. தேடி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிரே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடரை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுடனே மனமே. தேடி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தரணி போற்றும் தச்சூர் புனித ஆரோக்கிய மாதாவை நோக்கி ஜெபம். தரணி போற்றும் தச்சூர் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்கள் பாதுகாவலியே, நீர் வாழ்க வாழ்க. நீரே எங்கள் தஞ்சமென உம் திருமுகத்தை பார்த்து வேண்டி நிற்கின்றோம். அம்மா என்றும் அழைத்து மன நிம்மதி அடைகின்றோம். மது பரிந்துரை வல்லமையானது. நீர் கேட்பதை ஆண்டவர் தட்டாமல் தருவார். அம்மா அருள்நிறை தாயே, எங்களின் ஆறுதலே, துன்ப வேளைகளில் எங்கள் துணையாக வந்தருளும். எங்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிரம்ப செய்தருளும். வாழ்வில் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். எங்கள் கவலைகள் மறைந்திட, கடன் தொல்லைகள் நீங்கிட, வீடு மனை சொத்து செல்வம் பெருகிட, குழந்தை பேறு பெற்று மகிழ்ந்திட, கல்வி வேலை வாய்ப்பு குறைவின்றி கிடைத்திட, விவசாயம் செழிக்க உதவியருளும் அம்மா. இயேசுவின் அன்பு தாயே, ஆரோக்கிய மாதாவே, தீராத உடல் நோயினால் துன்புறுவோருக்கு உடல் சுகத்தை தந்தருளும். மனநோயினால் வருந்துவோருக்கு மன அமைதி அளித்தருளும். எங்கள் அருளே ஆசிரே அம்மா, எங்கள் எல்லா தேவைகளிலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் அன்பு தாயே, ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தரணி போற்றும் தச்சூர் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரணி போற்றும் தச்சூர் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரணி போற்றும் தச்சூர் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.